Hi friends, welcome to our channel. நாம இன்னைக்கு ஒரு patch வச்சு இந்த மாதிரி வந்து பீஸ்ல வந்து நமக்கு வந்து டெக்கரேட் பண்ற ஸ்டோன்ஸ் வந்து கிடைக்கும். சோ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ற ஸ்டோன்ஸ் வச்சு நாம வந்து எப்படி இன்னைக்கு ஒரு நெக்லஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நம்ம வந்து செட்டாவே வாங்கிட்டு வந்திருப்போம். அத வச்சு நம்ம வந்து எப்படி வந்து நெக்லஸ் பண்றது அப்படினு பாப்போம். இது வந்து நம்ம பிளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ற ஸ்டோன்ஸ் தான். நம்ம பிளவுஸ்லலாம் கூட இந்த மாதிரி வந்து வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்ச் வச்சு நாம வந்து எப்படி வந்து நெக்லஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி பேட்சஸ் வந்து 9 பேட்சஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் பேர்ல் பீடு வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம வந்து நெக்லஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி சமோசா லாக்கர்னு விற்கும். இந்த மாதிரி சமோசா லாக்கர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கியர் ஒயர், இது இந்த 4 திங்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து எப்படி ஒரு நெக்லஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 1 மீட்டருக்கு கியர் ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு அதுல இந்த சமோசா லாக்கர்ல 3 ஹோல்ஸ் இருக்கும். நமக்கு வந்து இப்போ நம்ம 3 லேயர் மணி மாதிரி ராணி ஆரம் அதெல்லாம் செய்யறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு வந்து 3 லேயர்ஸ் வந்து தேவையில்ல, 2 லேயர்ஸே போதும். ஸோ ஏதாச்சும் ஒரு 2 ஹோல்ல நம்ம வந்து விட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் விட்டுக்கு போறேன். விட்டு இதே மாதிரி நம்ம 2 கியர் வரையும் சரிசமமா வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ரெண்டுத்துலயும் ஒரு பேர்ல் போட்டுக்க போறோம். போட்டுட்டு இப்ப பாருங்க இந்த பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஏதாவது ஒரு 2 ஹோல்ல இந்த கியர் ஒயர்ஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேட்சஸ்லயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸ்கொயர்ல இருக்கு, ரவுண்ட்ல இருக்கு. நான் வந்து இன்னைக்கு திலகம் ஷேப் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஷாப்ஸ்ல. ஸோ நமக்கு வந்து என்ன மாதிரி வேணும், அதே மாதிரி கலர்ஸும் இருக்கு. கலர்ஸும் நமக்கு வந்து எந்த கலர்ல வேணுமோ அந்த கலர்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து நம்ம கிறிஸ்டலும் போடலாம். நான் வந்து மெரூன் கலர்ன்றதுனால பேர்ல் பீட் வந்து யூஸ் பண்றேன். மெரூனுக்கு ஒயிட் வந்து நல்லா பிரைட்டா தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து இன்னைக்கு வந்து பேர்ல் யூஸ் பண்றேன். ஸோ நம்ம ஒரு பேட்ச், ஒரு பேர்ல், திரும்பவும் ஒரு பேட்ச் போட்டுக்கலாம். திரும்ப 2 ஒயிட் மணி போட்டுப்போம். திரும்ப 2 பீட் போட்டுக்கலாம், இந்த பேட்ச் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லா பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாவே வந்து கோத்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த எண்டில் வந்து திரும்பவும் இதே மாதிரி ஒரு சமோசா லாக்கர் எடுத்து அதுல வந்து அந்த 2 ஹோல் இருக்கும். அந்த 2 ஹோல்லையும் ஒரு இது வந்து நம்ம வந்து விட்டு போறோம். விட்டு இதுல வந்து நாட் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது வந்து பேக் சைட்ல நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து எப்படி ஒரு இந்த மாதிரி முகம் வச்சு நம்ம வந்து ஒரு தனித்தனி பீஸ் வச்சு நம்ம எப்படி ஒரு நெக்லஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே மாதிரியே வந்து நீங்க வந்து ஆரமும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இது வந்து மோப்புன்னு சொல்லலாம். இந்த மாதிரி மோப் வந்து பெரிய பெரிய சைஸ்லயும் இருக்கு. ஸோ நீங்க அது மாதிரி ஏதாவது டாலர் வைக்கணும்னாலும் கீழே வந்து டாலர்ஸ் வச்சு போடலாம். இல்ல இதுல வந்து கீழே நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அதுல வந்து நீங்க லோரியல்ஸ் போட்டு நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இன்னும் நல்லா வந்து கிராண்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து கோல்டன் கலர் லோரியல்ஸ் போடலாம். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் இந்த மெரூன் கலர் லோரியல்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து நம்மளோட கிராண்ட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு நெக்லஸ் மட்டும் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்திருக்கோம். இதுலயே வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய பீசஸ் வாங்கி நான் இதுல 10 பீஸ் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க இப்போ ஒரு ஆரம் செய்யணும்னா 20 பீஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இதுலயே வந்து பெரிய சைஸ் ஆரம் வந்து வந்துரும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வர இந்த சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.